சேலத்திலிருந்து சென்னை வந்த விரைவு ரயிலில் 342 கோடி ரூபாய் வங்கி பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் கேட்கலாம். வணக்கம் சரவணன், இந்த கொள்ளை தொடர்பான விரிவான தகவலை சொல்லுங்க. சேலத்திலிருந்து சென்னை வந்த விரைவு ரயிலில் 342 கோடி ரூபாய் வங்கி பணம் கொள்ளையடிக்க சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். வணக்கம் சரவணன், இந்த கொள்ளை தொடர்பான விரிவான தகவல்களை சொல்லுங்க. சென்னைக்கு சேலத்திலிருந்து நேற்று இரவு ஒரு பயணிகள் ரயில் புறப்பட்டிருக்கிறது. அந்த ரயிலில் கூடுதலாக சிறப்பு பெட்டி இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டிகளில் சேலத்திலிருந்து 5 வங்கிகளினுடைய பணம், சுமார் 342 கோடி ரூபாய் பணம். இந்த பணங்கள் எல்லாம் 227 பெட்டிகள்ல அந்த பணம் வைக்கப்பட்டு, அந்த ரயில் பெட்டிகள், அதாவது சிறிய ரக பெட்டிகளில் 227 பெட்டி வங்கிகளுடைய பணம். இந்த பணம் அனைத்தும் ஒரே பெட்டியில் கூடுதலாக இணைக்கப்பட்ட அந்த சிறப்பு பெட்டியில் பார்சல் எடுத்து வரக்கூடிய அந்த பெட்டியில் அந்த பணம் எல்லாம் வைக்கப்பட்டு அந்த ரயிலோடு நேற்று வந்திருக்கிறது. நேற்று இரவு புறப்பட்ட ரயில் இன்று அதிகாலை சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்திருக்கிறது. 1ஆம் நடைமேடைக்கு வந்திருக்கிறது. பயணிகளை இறக்க விட்டு மீண்டும் அந்த பார்சல் பொருட்களை எல்லாம் இறக்கக்கூடிய அந்த நடைமேடைக்கு, இது யார்டு என்று சொல்வார்கள், அந்த பகுதிக்கு இது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த பெட்டி அங்கே எப்படி சீல் வைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டதோ அதே போல்தான் அந்த ரயில் பெட்டி இருந்திருக்கிறது. ஆனால் இதை திறந்து பார்த்த போது உள்ளே இருந்தக்கூடிய பெட்டிகள், பணம் இருந்த பெட்டிகள், சிறிய ரக அந்த பெட்டிகள் எல்லாமே காலியாக இருந்திருக்கிறது. மேலே மேற்கூரை, அதாவது ரயில் பெட்டியினுடைய மேற்கூரை உடைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1.5 அடி அகலம் இருக்கக்கூடிய அந்த அளவிற்கு அந்த ரயிலினுடைய மேற்கூரை உடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக கொள்ளையர்கள் உள்ளே புகுந்து இதில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொள்ளையடித்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்படுகிறது. தமிழக ரயில்வே போலீசார், ரயில்வே பாதுகாப்பு போலீசார் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எழும்பூர் ரயில் நிலையத்துல அந்த ரயில் பெட்டி இருக்கக்கூடிய பகுதியில் அந்த காவல்துறை உயரதிகாரிகள் எல்லாம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது நேற்று அங்கிருந்து சேலத்திலிருந்து எத்தனை மணிக்கு புறப்பட்டது, எந்தெந்த ரயில் நிலையங்களில் எல்லாம் நின்றது, இது போன்ற ஒரு பெட்டியில் பணம் கொண்டு வரப்படக்கூடிய அந்த விவரங்கள் எப்படி வெளியில் கசிந்திருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று இந்த ரயில் பெட்டியில் கொண்டு வந்த பணமானது 5 வங்கிகளுக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது. மேலும் இந்த பழைய பணங்களை, அதாவது பழைய பணத்தாள்களை ரிசர்வ் வங்கியில் கொடுத்து மாற்றுவதற்காக இது இங்கிருந்து அடிக்கடி இது போன்று அனுப்பி வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த பணத்தை எல்லாம் கொண்டு வருவது வாடிக்கையாக, அதாவது அவ்வப்போது இது போன்று பணத்தை எல்லாம் இங்கே சென்னைக்கு கொண்டு வருவது தெரிந்த நபர்கள் தான், இந்த விவரங்களை அறிந்த நபர்கள் தான் திட்டமிட்டு இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிருக்கலாம் என்ற இந்த தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதில் இருக்கக்கூடிய ரயில்வே ஊழியர்கள் மூலமாக இந்த தகவல் வெளியே கசிந்திருக்கலாமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த கோணங்களிலும் விசாரணை நடத்தப்படுகிறது. இது எங்கு கொள்ளையடிக்கப்பட்டது என்பது குறித்து தான் முதற்கட்ட விசாரணை இருக்கிறது. சேலத்திலிருந்து சென்னை வரும் வரையில் வேற எங்காவது எந்தெந்த ரயில் நிலையங்கள் இந்த ரயில் நின்றது, அதாவது வந்த பிறகு யார்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது, கொள்ளையடிக்கப்பட்டதா, அல்லது வரும்பொழுதே நிற்கக்கூடிய அந்த ரயில் நிலையங்களில் அங்கிருந்து அந்த ரயில் பெட்டியில் இருந்தக்கூடிய அந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டதா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணை, முதற்கட்ட விசாரணையில எங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்டது என்ற விவரங்கள் தெரிய வந்தால்தான், அதன் பிறகுதான் அது குறித்த தீவிர விசாரணையை அந்த பகுதிக்கு சென்று மேற்கொள்ள முடியும் என்று அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா சரவணன், இப்ப பணம் கொண்டு வந்த ரயில் பெட்டியில காவல்துறையினர் யாராவது பயணம் செய்தார்களா? அதை பற்றிய தகவல் ஏதாவது இருக்கா? அது இந்த ரயிலில் இந்த பயணிகள் செல்லக்கூடிய இந்த ரயில்ல கூடுதலாக சிறப்பு பெட்டி இது இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இணைப்பு பெட்டி இருக்கக்கூடிய 2, அதாவது அந்த ரயிலோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இணைப்பு பெட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெட்டியிலும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பெட்டியிலும் காவல்துறையினர் அதாவது துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்போடு தான் இந்த பெட்டி வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்பதுதான் பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. பாதுகாப்பாக எவ்வாறு
கொண்டு வரும் பட்சத்தில் இது எப்படி நிகழ்ந்தது என்பதுதான் பல்வேறு கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கிறது. அதே போல போலீசார் இருக்கக்கூடிய நிலையில அந்த அந்த அதாவது அந்த பெட்டியினுடைய ரயில் பெட்டியினுடைய அதாவது அந்த பணம் இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே வந்து சீல் வைக்கப்பட்டு தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே மேற்கூரை வழியாக இறங்கி இருப்பதனால் இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த விவரங்கள் இந்த போலீசாருக்கு இது தெரியாமல் இருந்திருக்கிறது. அல்லது கொண்டு வரப்பட்ட பிறகு இங்கே கொண்டு வரப்பட்ட பிறகும் அது பாதுகாப்போட தான் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. யார்டு பகுதிக்கு, அதாவது பார்சல் இறக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து இது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு வந்து இது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதா, மேற்கூரை வரியாக இறங்கி இருப்பதால் இது வந்து தெரியாமல் போயிருக்கிறதா, போலீசாருக்கு, பாதுகாப்பில் இருந்த போலீசாருக்கு வந்து தெரியாமல் போயிருக்கிறதா என்ற பல்வேறு கேள்விகளை வந்து இது எழுப்பியிருக்கிறது. இது குறித்த விசாரணை வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமா சரவணன், இப்ப ரயில்ல கொண்டு வந்த பணம் வந்து 342 கோடி ரூபாய்ன்னு சொல்றாங்க. அனைத்து பணமும் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டதா? அதாவது 227 சிறிய ரக பெட்டிகள்ல இந்த பணம் அடைக்கப்பட்டிருக்கிறது பிரதேசம். 5 வங்கிகளுடைய பணம் என்று கூறப்படுகிறது. தனியார் வங்கி, அதே மாதிரி அரசு வங்கிகளுடைய 5 வங்கிகளுடைய பழைய பணத்தாள்களை மாற்றுவதற்காக, ரிசர்வ் வங்கிகள் மாற்றுவதற்காக இந்த பணம் கொண்டு வரப்பட்டதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது. இந்த பணம் கொண்டு வரப்பட்ட அந்த பெட்டியில 227 சிறிய ரக பெட்டிகள்ல கொண்டு வந்திருக்கிறார்கள். இது மேற்கூரை வழியாக இறங்கிய கொள்ளையர்கள் அதாவது அந்த பெட்டிகளில் இருந்த ஒரு பணமே சுத்தமாக இல்லை, அனைத்து பெட்டிகளில் இருந்த பணத்தையும் வந்து கொள்ளையெடுத்து விட்டதாக வந்து தெரிய வந்திருக்கிறது. முதற்கட்ட விசாரணையிலும் தெரிய வந்திருக்கிறார், அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்த விசாரணையும் வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பெட்டி இருந்த பகுதியில் வந்து அதாவது பெட்டி இருந்த அந்த யார்டு பகுதியில் வந்து யாரும் உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு வந்து பாதுகாப்பும் வந்து இங்க பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரவணன், இப்ப கொள்ளையடிக்கப்பட்டவர்கள் பணத்தை மட்டும் கொள்ளையடித்திருக்கிறார்களா, இல்ல பெட்டியோடு சேர்ந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதா? அது உள்ளே இறங்கிய கொள்ளையர்கள் வந்து அந்த சிறிய ரக பெட்டியில் பிரித்து முழுவதுமாக பிரித்துதான் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதன் பிறகு அந்த பெட்டி எல்லாம் வந்து இந்த பணம் இருந்த அந்த பெட்டிகள் எல்லாம் வந்து அந்த ரயில் பெட்டியிலே வந்து இருந்ததாக கூறப்படுகிறது. மொத்தமாக ஏற்கனவே தெரிவித்துக் கொள்ள 227 பெட்டிகளில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து அந்த பெட்டியை உடைத்துதான் வந்து அனைத்து பணத்தையுமே வந்து எடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் வந்து அங்கிருந்து அவர்கள் அதாவது எந்த இடத்திலிருந்து இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை குறித்துதான் வந்து அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொள்ள முடியும் என்று போலீசார் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இது வரும் வழியிலேயே இந்த சம்பவம் நடந்திருந்தால் எங்கேயாவது ரயில் வந்து அதாவது சிக்னல் கோளாறு காரணமாக ரயில் வெகு நேரம் வந்து நின்றிருக்கலாம், அப்பொழுது இது நிகழ்ந்திருக்கலாம், அல்லது அதை சிக்னல் தடையை ஏற்படுத்தி இந்த கொள்ளை வந்து நிகழ்ந்திருக்கலாம். எனவே நேற்று இரவு எந்த பகுதியில் எவ்வளவு நேரம் வந்து ரயில் நின்றது என்ற விவரங்களை வந்து ரயில்வே அதிகாரிகள் வந்து தீவிரமாக வந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சரவணன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 242 பெட்டிகளில் பணத்தை வந்து கொள்ளையெடுத்திருக்காங்கன்னா இதுக்கு தேவைப்பட்ட நேரம் வந்து மினிமம் ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரமாவது தேவைப்படும். அந்த சமயத்தில் காவல்துறை ஏதாவது உஷார்படுத்தப்படலையா? திட்டமிடப்பட்ட ஒரு கொள்ளை சம்பவம் போல் வந்து தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு ரயில் பெட்டியிலிருந்து உள்ளே நுழைந்து பலத்த பாதுகாப்போடு செல்லக்கூடிய இந்த ரயில் பெட்டியில் இது போன்று நிகழ்வதற்கு வந்து வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும் பட்சத்துல இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்க வேண்டும். எனவேதான் மேற்கூரை வழியாக அது சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் இருந்து செல்ல முடியாது என்பதனால் இது மேற்கூரை வழியாக சென்று வந்து அவர்கள் கொள்ளையடித்ததற்கான தடயம் தான் இருக்கிறது. எனவே ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டு இதை வந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதுதான் இது அதாவது கொள்ளையர்களுடைய திட்டமிட்டு இந்த நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்பொழுது அவர்கள் வந்து இது அதிகபட்சம் 1 மணியிலிருந்து ஒரு 2 மணி நேரத்தில் வந்து இந்த கொலை சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கலாம் என வந்து சந்தேகிக்கிறார்கள். எனவே அந்த நேரத்தில் எங்கே வந்து நின்றது, அதாவது யார்டுக்கு வந்த பிறகு இது நிகழ்ந்திருக்கிறதா, அல்லது நேற்று ரயில் வரும்பொழுது எந்த ரயில் நிலையங்களில் அல்லது ரயில் நிலையங்களுக்கு முன்பாகவே சிக்னல் கோளாறு காரணமாக எவ்வளவு நேரம் நின்றது என்ற விவரங்கள் வந்து சேகரிக்கப்பட்டு வருகிறது. நிச்சயமா சரவணன், இப்போ இந்த 342 கோடி ரூபாய் பணம் அப்படிங்கிறது வந்து பெரிய அமௌண்ட்டு. இந்த பணத்தை வந்து எப்படி ஓடும் ரயிலையே அவங்க வந்து கொள்ளையடிச்சிருக்காங்களா? இதுக்குண்டான சாத்தியம் ஏதாவது இருக்கா? பிரதீப்சன், இரவு நேரம் என்பதால் இதற்கான சாத்தியங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. என்றால் இரவு நேரம் என்றால் ஒரு ரயில் நிலையத்தில் சாதாரணமாக இந்த ரயில் நிற்கும் பொழுது அந்த ரயில் நிலையத்தில் கூட அவர்கள் வந்து மேற்கூரை வழியாக இறங்கி இருக்கலாம். அதன் பிறகு அவர்கள் அந்த ரயில் அதுக்கப்புறம் இயங்க ஆரம்பித்திருந்தால் கூட அவர்கள் அந்த பணம் இருக்கக்கூடிய அந்த ரயில் பெட்டியிலேயே உள்ளே இறங்கி அவர்கள் வந்து கொள்ளையடித்த பிறகு மற்றொரு இடத்தில் எங்கு நிற்கிறதோ அது அங்கிருந்து அவர்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. எனவே இந்த பாதுகாப்பு குறைபாடுகள், இந்த பாதுகாப்புகள் வந்து இவ்வளவு பெரிய குறைபாடு இருந்ததுனாலதான் இது போன்ற ஒரு சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கிறது. எனவே அவர்கள் வந்து உள்ளே நுழைந்ததற்கான அந்த நேரம் இருந்திருந்தாலே போதும், அதாவது ரயில் பெட்டி மேற்கூரை வழியாக அவர்கள் உள்ளே நுழைந்ததற்கான நேரம் இருந்திருந்தாலே போதும். அதன் பிறகு அவர்கள் ரயில் பெட்டிக்குள் சென்று அனைத்து பணத்தையும் வந்து
அதை எடுத்துக்கொண்டு மற்ற அவர்களுடைய எடுத்து வந்திருக்கக்கூடிய மற்ற பண பையிலையோ அல்லது வேற பெட்டியிலேயோ வைத்து அந்த பணத்தை எல்லாம் கொண்டு சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பிரதீப்சன். சும்மா சரவணன், இந்த பணத்துக்கு பாதுகாப்பாக வந்தவர்கள் யார், அவர்களை பற்றி தகவல் ஏதாவது இருக்கா? அது குறித்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு அங்கிருந்து புறப்பட்ட அந்த ரயிலில் யாரெல்லாம் இந்த பணம் கொண்டு வரக்கூடிய அந்த தகவல் இருந்தது. இந்த ரயில் பெட்டி இணைக்கப்பட்டது அதாவது ஒரு பயணிகள் ரயிலில் இது போன்ற ஒரு சிறப்பு ரயில் பெட்டி கூடுதலாக இணைக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் ரயில்வே ஊழியர்கள் மூலமாக யாரும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா, அதாவது அப்போது இது போன்ற வாடிக்கையாக இது போன்ற வங்கிகளுக்கு பணம் கொண்டு வரக்கூடியது இந்த தினத்தில் இங்கிருந்து பணம் கொண்டு வரப்படும் என்ற விவரங்கள் எல்லாம் ரயில்வே ஊழியர்களை தவிர எப்படி வெளியே கசிந்தது என்ற கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. மேலும் யாரெல்லாம் நேற்று பணியில் இருந்தார்கள், சேலத்தில் இந்த ரயில் புறப்படும் போது யாரெல்லாம் இந்த அதிகாரிகள் ஊழியர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்ற விவரங்கள் யாருக்கெல்லாம் தெரிய வரும், எந்தெந்த ரயில் நிலையங்கள் எல்லாம் நின்றது, அந்த பகுதியில் யாரெல்லாம் பணியில் இருந்தார்கள், அதே போல எழும்பூர் ரயில் நிலையங்கள் வந்த பிறகு இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் பணியாளர்கள் யாரெல்லாம் இருந்தார்கள், அதன் பிறகு இதுக்கு அதிகாலையே சோதனை செய்தார்களா, அதிகாலை வந்த பிறகு அந்த ரயில் பெட்டி சோதனை செய்தார்களா, அதன் பிறகு யார்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு அதை அங்கு பார்த்த பிறகுதான் இது போன்ற ஒரு சம்பவம் ரயில் பெட்டியில் நிகழ்ந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே அதுவரையில் யாரெல்லாம் பணியில் இருந்தார்கள் ஒரு விவரங்கள் எல்லாம் சேகரித்து முதற்கட்ட விசாரணை தொடங்கி இருக்கிறது. சரவணன், தற்போது எந்த மாதிரியான விசாரணை நடைபெற்று வருகிறது, யார் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க? இந்த சம்பவம் குறித்து ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் தமிழக ரயில்வே போலீசாருடைய உயர் அதிகாரிகள் தற்போது விசாரணை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே அதிகாரிகள், அதாவது ரயில்வே மேலாளர் அதாவது தென்னக ரயில்வேனுடைய மேலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் தீவிர விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். அதாவது இது என்கிறது இந்த ஏற்கனவே தெரிவித்த அந்த தகவலை தான், அதாவது யாரெல்லாம் பணியில் இருந்தார்கள் என்ற விவரங்கள் சேகரிக்கப்பட்டு ஒரு கோணத்தில் விசாரணை நடத்தப்படுகிறது. அதே போன்று எந்தெந்த ரயில் நிலையங்களில் நேற்று இது நின்று வந்திருக்கிறது, எவ்வளவு நேரம் நின்றிருக்கிறது, ஒரு ரயில் நிலையங்களில் எவ்வளவு நேரம் நின்றிருக்கிறது, ரயில் நிலையம் அல்லாமல் சிக்னல் கோளாறு காரணமாக இந்த பகுதியில் நின்றது என்ற விசாரணை முதற்கட்டமாக நடந்து வருகிறது. எந்த பகுதியில் இது கொள்ளையடிக்கப்பட்ட அந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருக்க வேண்டும், அல்லது கொள்ளையர்கள் எந்த பகுதியில் நின்ற போது ரயிலில் அவர்கள் இறங்கியிருக்க முடியும் என்ற விசாரணை முதற்கட்டமாக நடத்தப்படுகிறது. அதன் பிறகு மற்ற தகவல்கள் எல்லாம் வெளியாக விசாரணையினுடைய அடுத்தடுத்த இதுல தெரிய வரும் என்று தெரிய வந்திருக்கிறது. சரவணன், இப்பொழுது நீங்க கொள்ளையடிக்கப்பட்ட ரயில் பெட்டியின் அருகில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஏதாவது விசேஷமான தகவல் ஏதாவது உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? இது குறித்த எந்த ஒரு தகவலுமே அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. அந்த ரயில் பெட்டி இங்கிருந்து நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சற்று தொலைவில் தான் அந்த ரயில் பெட்டி அந்த ரயில் பெட்டி, அதாவது பிரத்யேகமாக அந்த ரயிலில் இணைக்கப்பட்ட அந்த பெட்டி என்பது இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரயில் பெட்டியில் அருகே நாம் சென்றாலும் அதன் பிறகு அங்கே கூடிய அதிகாரிகள் யாரும் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்கவில்லை. போலீசாரும் பாதுகாப்புல ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த எந்த ஒரு விவரங்களையும் ரயில்வே நிர்வாகமோ அல்லது ரயில்வே துறை சார்ந்த போலீஸ் பாதுகாப்பு படையினரோ எந்த ஒரு விவரங்களையும் இது தெரிவிக்கவில்லை. இந்த தகவல் எவ்வளவு பணம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற அந்த 342 கோடி ரூபாய் பணம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது கூட இந்த விவரங்கள் எல்லாம் தகவலாக வெளியாகி இருக்கிறது. இதை அதிகாரப்பூர்வமாக எவ்வளவு பணம் மேலும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, என்ன நிகழ்ந்தது என்பதை இதுவரை ரயில்வே நிர்வாகத்தினரோ அல்லது சார்ந்த போலீசாரோ இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. சரவணன், இந்த கொள்ளை சம்பவம் எப்பொழுது நிகழ்த்தப்பட்டது, காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது? இது குறித்த புகார் இன்னும் பதிவு செய்யப்படல. இந்த சம்பவத்தை பார்த்த பிறகு, அதாவது நேற்று இரவு சேலத்திலிருந்து புறப்பட்ட இந்த ரயிலானது அதிகாலை எழும்பூரில் கூடிய முதலாவது நடைமேடையில் வந்திருக்கிறது. அதன் பிறகு பயணிகளை இறக்கி விட்டுவிட்டு அந்த ரயில் பெட்டி என்பது, அதாவது பணம் இருக்கக்கூடிய அந்த ரயில் பெட்டி என்பது இங்க இருக்கக்கூடிய பார்சல் பொருட்கள் இறக்கக்கூடிய அந்த யார்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த யார்டிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு அதை அந்த பணத்தை இங்கிருந்து கொண்டு செல்வதற்காக ஊழியர்கள் மற்றும் வங்கி அதிகாரிகள் எல்லாம் பார்க்கும் பொழுதுதான் இந்த பெட்டியில் பணம் இல்லாதது கண்டவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ரயில் பெட்டியினுடைய கூரை உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூரை வழியாக அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து உடனடியாக இங்க ரயில்வே நிர்வாகத்திற்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள். விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அந்தந்த வங்கி அதிகாரிகள் எந்தெந்த வங்கியினுடைய பணம் என்ற விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை என்றாலும் 5 வங்கியினுடைய பணம் என்பது தெரிய வந்திருக்கிறது. அந்தந்த வங்கி அதிகாரிகளுக்கும் நிர்வாகத்துக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இது எழுத்துப்பூர்வமாக புகார் பெறப்பட்டு விசாரணை மேலும் தீவிரப்படுத்தப்படும். சரவணன், இந்த விசாரணைக்கு உயர் அதிகாரிகள் யாராவது வர மாதிரி தகவல் இருக்கா? இந்த
பகுதியில் இருந்து நமக்கு அந்த ரயில் பெட்டி இருக்கக்கூடிய பகுதிக்கு இதுவரையும் யாரும் வந்து உள்ளே அனுமதிக்கவில்லை. ஏற்கனவே அதாவது இது போன்ற ஒரு கொலை சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உடனடியாக அதிகாரிகள் எல்லாம் வந்து நேரடியாக பார்த்திருக்கிறார்கள். அதன் பிறகு இது வந்து இந்த தகவல் வந்து மெல்ல கசிந்திருக்கிறது, ஊடகம் மற்றும் வெளியே வந்து கசிந்திருக்கிறது. தற்போது அதிகாரிகள் எல்லாம் வந்து இது குறித்த ஒரு ஆலோசனையில் வந்து இருக்கிறார்கள். அதோட காவல்துறை அதிகாரிகளும் ஒரு ஆலோசனையில் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் இன்னும் ரயில்வே தரப்பிலிருந்து எந்த ஒரு நிர்வாகம் அதிகாரிகளோ அதே போன்று போலீசார் தரப்பிலிருந்து யாருமே வந்து இதுவரை எந்த ஒரு விளக்கமும் வந்து அளிக்கவில்லை. தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. நமது சேலம் செய்தியாளர் இணைப்பில் உள்ளார், அவரிடம் கேட்கலாம். சொல்லுங்க வினோத், கொள்ளை நடைபெற்றது எப்படி, இந்த தகவலை பத்தி சொல்லுங்க. சேலம் ஐஓபி பேங்க் வங்கியிலிருந்து நேற்று இரவு சேலம் ஜங்ஷனில் இருந்து விபிஎக்ஸ் என்ற பார்சல் சர்வீஸின் இணை பெட்டியான இன்ஜினுக்கு அடுத்ததாக பொருத்தப்பட்டுள்ளது. இதற்கு ஒரு டிஎஸ்பி தலைமையிலான 4 எஸ்ஐக்கள் பாதுகாப்பு சென்றுள்ளனர். இந்த ட்ரெயின் பெட்டியில் 226 மரப்பெட்டிகளில் பணங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இதன் மேற்கூரை வெல்டிங் வைத்து தகர்த்தப்பட்டிருக்கலாம் எனவும் உள்ளிருந்த 26 பெட்டிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது எனவும் தகவல் இங்கு வெளியாகியுள்ளது. இது குறித்து ஐஓபி பேங்க் தொடர்பு கொண்ட போது அவர்கள் சரிவர பதில் சொல்ல மறுத்துவிட்டனர். இதில் குறைந்தது கோடிக்கணக்கில் பணம் கொள்ளைப்படலாம் எனவும் இங்க வங்கியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சார். இது தொடர்பாக சேலத்திலிருந்து யாராவது அதிகாரிகள் சென்னை செல்கின்றனரா வினோத்? சேலம் பேரன்ஸ் பகுதியில் உள்ள ஐஓபி பேங்க் மேலாளர் தற்சமயம் சென்னை கிளம்பியுள்ளார். அவர்தான் நேற்று இரவு எத்தனை பெட்டிகள் என்று கண்காணித்து கணக்கை எழுதியுள்ளார். உடன் அந்த டிஎஸ்பி அவர்கள் நேற்று பணியில் சென்று போது மது இருந்ததாக கூறப்படுகிறது சார். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க வினோத். சரவணன் சொல்லுங்க, மேலும் இந்த கொள்ளை குறித்த விரிவான தகவலை சொல்லுங்க சரவணன். இந்த கொள்ளை சம்பவம் நேற்று, அதாவது இந்த கொள்ளை சம்பவம் வந்து காலையிலிருந்து எந்த நேரத்தில் நிகழ்ந்திருக்கிறது என்பது குறித்த விசாரணை வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று இரவு சேலத்திலிருந்து புறப்பட்ட ரயில் இந்த அதிகாலை இங்க வந்த பிறகு எந்த பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கக்கூடும் என்ற கோணத்திலிருந்து விசாரணை வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த ரயில் பெட்டி, அந்த பணம் இருந்ததாக கூறப்படக்கூடிய அந்த ரயில் பெட்டி என்பது அந்த எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு அருகே, அதாவது யார்டு என்று சொல்வார்கள், ரயில் பெட்டிகள் வந்து பராமரிப்புக்காக நிறுத்தப்படக்கூடிய அந்த பகுதியில் வந்து அந்த ரயில் பெட்டி வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க போலீசார் வந்து யாரும் வந்து அனுமதிக்கவில்லை. பலத்த போலீசாருடைய பாதுகாப்பில் இருந்து அது வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வந்து அதிகாரிகள் வந்து பார்வையிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அந்தந்த வங்கி அதிகாரிகளுக்கு, எந்த வங்கிகளுடைய பணம் கொண்டு வரப்பட்டதோ அந்தந்த வங்கி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து இதை பார்வையிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இது குறித்த விசாரணையும் வந்து ஒரு புறம் வந்து போலீசார் வந்து ஆலோசனை நடத்தி, காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி இது குறித்த விசாரணை வந்து தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று பணியில் இருந்த ரயில்வே ஊழியர்கள் எல்லாம் வந்து வரவழைத்திருக்கிறார்கள். யார்டில் எவ்வளவு நேரம் நின்றது என்ற விசாரணை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதிகாலை இங்க வந்த பிறகு இந்த ரயில் பெட்டி அங்க யார்டுக்கு கொண்டு நிறுத்தப்பட்ட பிறகு எவ்வளவு நேரம் அங்கு பகுதியில் நின்றது, எவ்வளவு நேரம் கழித்து இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்தது தெரிந்திருக்கிறது. பாதுகாப்பில் இருந்த போலீசார் யார், துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புடன் இருந்த போலீசார் வந்து யார் அவர்கள் குறித்த விசாரணையும் நேற்று அந்த ரயில் வந்தது என்றால் அந்த ரயிலில் வந்திருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து பணிமுடித்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக வந்து மீண்டும் வந்து விசாரணைக்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் வந்து இது விசாரணை நடத்தப்படும். அதன் பிறகு எங்கெங்கு வந்து நேற்று எந்த பகுதியில் வந்து ரயில் நின்றது என்ற விவரங்களை எல்லாம் வந்து சேகரித்து அது தொடர்பாக வந்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்படும் பிரதேசம். அதன் பிறகு மேலும் பல தகவல்கள் இந்த கொலை சம்பவத்தில் வந்து பல தகவல் வந்து வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், இப்ப நம்மளது சேலம் செய்தியாளர் சொன்னது போல ரயிலின் மேற்கூரை வெல்டிங் வைத்து உடைக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அது குறித்த தகவல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா? நிச்சயமாக, அதாவது இந்த ரயில் பெட்டியினுடைய அந்த மேற்கூரை என்பது மிகவும் வலுவாக வந்து செய்யப்பட்டிருக்கும். அது அவ்வளவு சுலபமாக வந்து உடைப்பதற்கோ, அதாவது ரயில் பெட்டி தயாரிக்கப்படக்கூடிய அந்த இறுதி என்பது மிக சாதாரணமாக வந்து உடைக்கக்கூடிய அளவில் இருக்காது. அது மேற்கூரை வழியாக எவ்வாறு வந்து உடைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து வந்து ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறைந்தபட்சமாக ஒரு மணி நேரமாவது அதை உடைப்பதற்கு, அதாவது வெல்டிங் மூலமாக உடைப்பதற்கு அது நேரம் எடுத்துக்கொள்ளும். எனவே அதற்கான பிரத்யேகமான கருவிகளை வந்து பயன்படுத்தியிருக்க கூடும். எனவே அது குறித்து ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வுக்கு பிறகு அது எவ்வளவு நேரத்தில் வந்து உடைத்திருப்பார்கள் என்ற யூகத்திற்கு பிறகு அது தொடர்பான விசாரணையும் வந்து தீவிரப்படுத்தப்படும். அதன் மூலமாக இதை சுலபமாக எந்த பகுதியில் வந்து இது நிகழ்ந்திருக்கும் என்பதையும் வந்து கண்டுபிடித்து விட முடியும். ஏனென்றால் நேற்று இரவிலிருந்து ரயில் வரும்பொழுது அதிகமாக எந்த ஊரில், அதாவது எந்த ரயில் நிலையத்திற்கு முன்பாக நின்றது என்ற தகவலை சேகரித்து
அந்த அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டாலே அந்த பகுதியை வந்து சுலபமாக நாம் கண்டறிந்து விட முடியும். அதே போன்று ரயில் நிலையத்திற்கு வந்த பிறகு யார்டில் நிறுத்தப்பட்ட பிறகு இது வந்து கொள்ளையடிக்கப்பட்ட அந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு. ஏனென்றால் எழும்பூர் ரயில் நிலையம் என்பது மிகவும் ஒரு தீவிர கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம். அது யார்டு இருக்கக்கூடிய பகுதியில் எப்போதும் ரயில்வே ஊழியர்கள் இருப்பார்கள். எனவே அந்த பகுதியில் நிகழ்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ரயில் வந்த பிறகும் கூட அந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பது தெரியாமல் இருக்கிறது. ஏனென்றால் ரயிலை சுற்றியே பாதுகாப்பு இருந்திருக்கிறதே தவிர ரயிலின் மேற்கூரை உடைக்கப்பட்ட எந்த ஒரு தகவலும் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய போலீசாருக்கோ அல்லது ரயில்வே நிர்வாகத்திற்கோ இங்க இருக்கக்கூடிய யார்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கோ வந்து தெரியவில்லை. அந்த ரயில் பெட்டிக்கு உள்ளே சென்ற பிறகுதான் இந்த தகவலே வந்து தெரிய வந்திருக்கிறது. சரவணன், இந்த ரயில் பெட்டியின் காவல்துறையினர் ஆய்வு செஞ்சாங்களா இல்ல ஆய்வு செய்ய போறாங்களா? அதை பற்றிய தகவல் ஏதாவது இருக்கா? இதை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதாவது அந்த உடைக்கப்பட்ட பகுதி மற்றும் வந்து பணம் இருந்திருக்கக்கூடிய அந்த பெட்டிகள் முழுவதுமே வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். ரயில்வே நிர்வாகத்தினரும் வந்திருக்கிறார்கள். வங்கி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது உடனடியாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். போலீசாரும் வந்து முதற்கட்டமாக அந்த உடைக்கப்பட்ட பகுதியில் தான் வந்து ஆய்வு நடத்தி இருக்கிறார்கள். அது எவ்வாறு அதை உடைத்திருக்கிறார்கள், கொள்ளையர்கள் வந்து எவ்வாறு வந்து உடைத்திருக்கிறார்கள் என்பது குறித்து ஒரு விசாரணையும் வந்து நடத்தப்படுகிறது. அதற்கு எந்த மாதிரியான கருவிகளை வந்து கையாண்டிருக்கிறார்கள், எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும் என்பது குறித்த விசாரணையும் வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வந்து அந்த கோணத்தில் கொள்ளையர்கள் வந்து பயன்படுத்திருக்கக்கூடிய அதை உடைப்பதற்கு கையாண்டிருக்கக்கூடிய இது போன்ற சம்பவங்கள் இது ஏற்கனவே நிகழ்ந்து இருக்கிறதா, ரயில்களில் இது போல ரயில் பெட்டிகளை உடைத்து நடக்கக்கூடிய அந்த கொள்ளை சம்பவங்கள் ஏற்கனவே இது போல நிகழ்ந்து இருக்கிறதா, அதுவோடு இது போன்ற சம்பவம் வந்து ஒத்து போகிறதா என்ற கோணத்தில் எல்லாம் வந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.